உலகம் போற்றும் உத்தம தலைவரை தமிழகத்தின் நலன் காக்க மார்ச் 1ஆம் தேதி மதுரை வருகிறார் பிரதமர் மோடிஜி. அவர்களை மனம் குளிர வரவேற்று மகிழ்கிறோம். நாளைய தமிழகம் நமதே. வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் உடைய முதல் சுற்று பேச்சுவார்த்தை இன்று தொடங்கியது. இந்த கூட்டணி மீண்டும் அமைந்து விட்டால் அதற்கு முழு முதல் காரணம் செல்வ பெருந்தகை தான், வேற யாரும் கிடையாது. ஏனென்றால் 90% பேர் எப்படியாவது திமுக விட்டு வெளியே போய் விஜய் கிட்ட சேர்ந்து ஒரு 70-80 இடம் நின்று ஒரு 40-45 எம்எல்ஏ வந்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஆசையில் இருந்தவர்கள் தான், இன்க்ளூடிங் ராகுல். ராகுலுக்கு அந்த ஆசை இருந்துச்சா? எஸ், இன்க்ளூடிங் ராகுல், இன்க்ளூடிங் பிரியங்கா. ஒரு 41 இடங்களும் 2 ராஜ்யசபான்னு கேட்டாங்க. 2 ராஜ்யசபா வந்து எங்களுக்கு வந்து 2 கொடுத்துருக்கணும், அதை கொடுக்கல. அதுவும் இந்த முறை கொடுக்க வேண்டியது கொடுக்கணும். ஒவ்வொரு ராஜ்யசபா தேர்தல் வரும்போதும் காங்கிரஸ்க்கு ஒன்று கொடுக்கணும். சிபிஎம், சிபிஐ, மதிமுகவுக்கு ஒரு சீட்டு குறைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக நான் நம்புகிறேன். ஏற்றுப்பாங்களா சார்? பெரிய கட்சி நாங்கள் வந்து 173 இடத்துல போட்டிட்டோம். நாங்கள் இந்த முறை 13 இடங்கள் 14 இடங்கள் விட்டு கொடுக்கணும், நீங்களும் விட்டு கொடுக்கணும். இந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கு பம்பர் பரிசு பெற்ற ஒரே கட்சி தேமுதிக. தேமுதிகவுக்கு தான் ஜாக்பாட் 10 சீட்டா? ஆமாம். சென்னையில் கூட்டணியில் 16 தொகுதியும் திமுக தான். இதுதான் எக்ஸ்க்ளூசிவ். சார், விஜய் பெரம்பூர்ல போட்டி போறாருன்னு ஒரு செய்தி வந்திருக்கு, அதன் காரணமாகவா? உண்மை. பெரம்பூரை விஜய் சார் சூஸ் பண்ணாரு, அதுக்கு என்ன காரணம்? தாவேக ஒரு ஆப் கொண்டு வந்தார். சென்னையில் அதிகமாக ஆப் மூலமாக 44,000 பேர் உள்ளே வந்தது அந்த ஊர் தான். சார், விஜய் தலைமையில கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கா சார்? யாராவது போவாங்களா? காங்கிரஸுக்காக விஜய் காத்திருக்கிறார். மறைமுகமாக, நேரடியாக, இன்னும் என்னென்னலாம் விதமாகவோ பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு. நல்ல கண்ணுடைய அஞ்சலிக்கு விஜய் வந்தார். நெரிசல சிக்கி உயிருக்கு போராடுகிற நிலைமை வந்ததா? இல்ல. அப்போ நீங்க திட்டம் போட்டு அறிவிக்கிறீங்க, கூட்டத்தை கூட்டுறீங்க. கூட்டம் கூடி உங்களுக்கு பெரிய மாஸ், இந்த போதை, முதல்ல இந்த போதையிலிருந்து விஜய் வெளியே வரணும். எடப்பாடிக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக மட்டும்தான் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் சேர்ந்திருக்காரா? ஒரு கட்டத்தில் வந்து என்னை எப்படியா சேர்த்துங்க, பதவியே வேண்டாம், கெஞ்சாத குறை சார். ஆமா, அதிமுகவுக்கு ஓபிஎஸ் தேவையான தேவை. திமுக கூட்டணியின் பலம் இதெல்லாம் வைத்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவரை இன்னைக்கு சேர்த்துக்கலாம். உண்மையிலே ஒரு அதிமுகவுக்கு விசுவாசமாக இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. திமுகவில் சேர்ந்திருக்காருன்னா என்ன சார் கோரிக்கையை வச்சிருக்காரு? என்ன பதவி? திமுகவில் வந்து ஒரு அமைச்சராக கூட கேட்டிருக்கலாம். ஆனால் எனக்கு கிடைத்த தகவல் சபாநாயகர். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு உபேந்திரன் வருகிறார். வணக்கம் சார். வணக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணி பற்றி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். என்னதான் சார் நடந்துகிட்டு இருக்கு? இன்னைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு காங்கிரஸ் போயிருக்காங்க. பேச்சுவார்த்தை என்பது ரொம்ப ரொம்ப கேஷுவலாக நடந்திருக்கு, சுமூகமாக நடந்திருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லியிருக்காரு. என்ன டிமாண்ட் வச்சிருக்காங்க? எவ்வளவு கொடுக்க திமுக தயாராக இருக்காங்க சார்? திமுக கூட்டணியில் காங்கிரஸ் உடைய முதல் சுற்று பேச்சுவார்த்தை இன்று தொடங்கியது. வெளியே வந்த பிறகு வெற்றிகரமாக, நம்பிக்கையாக எல்லாம் இருக்குன்னு சொல்லி அதனுடைய கட்சித் தலைவர், மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சொல்லியிருக்கிறார். கிரீஷோடங்கிற முகம் கூட வந்து கொஞ்சம் வாடி இருந்தது. செல்வ பெருந்தகை கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருந்தார். ஸோ இந்த கூட்டணி தொடர வேண்டும் என்பதில் 100% அக்கறையுடன் செயல்படுவர் செல்வ பெருந்தகை, வேற யாரும் கிடையாது. இந்த கூட்டணி மீண்டும் அமைந்து விட்டால் அதற்கு முழு முதல் காரணம் செல்வ பெருந்தகை தான். நான் அடிச்சு சொல்றேன், வேற யாரும் கிடையாது. ஏனென்றால் அதுல ஒரு 90% பேர் எப்படியாவது திமுக விட்டு வெளியே போய் விஜய் கிட்ட சேர்ந்து ஒரு 70-80 இடம் நின்று ஒரு 40-45 எம்எல்ஏ வந்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஆசையில் இருந்தவர்கள் தான். ஆசையா இல்லை கனவா சார்? ஆசை, கனவு என்னன்னு வச்சுங்க. ஓகே. ஆனால் ஒரு நடிகரை நம்பி நீங்கள் ஒரு எந்தவித ஒரு நிறுவனம் இல்லாத ஒரு கட்சியை நம்பி இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுப்பதற்கு காங்கிரஸ் எப்படி தயாரானது தெரியல. இன்க்ளூடிங் ராகுல். ராகுலுக்கு அந்த ஆசை இருந்துச்சா? எஸ், இன்க்ளூடிங் ராகுல், இன்க்ளூடிங் பிரியங்கா. எல்லோருக்கும் என்னன்னா, அந்த கட்சியுடைய பொதுச் செயலர் வேணுகோபால், அந்த கட்சியில் இங்க இருக்கிற மாணிக் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி, இன்னும் பலர் வெளியே சொல்ல முடியாமல் எப்படி இருந்தாலும் திமுக கூட்டணி இருக்கக்கூடாது, நம்ம வெளியே போயிடணும். கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி பிடிப்பதற்கு விஜய் உதவார், பாண்டிச்சேரியில் ஆட்சி பிடிக்கலாம், ஆந்திராவில் ஒரு மைலேஜ் இருக்கும்,
இங்கே வந்து ஒரு மைலேஜ் இருக்கும், ஆட்சிக்கு வரலாலும் பரவாயில்ல. ஒருவேளை தமிழ்நாட்டில் ஏதோ விஜய் பேசுவார்ல 77, அதுக்கு முன்னே 67, இப்படி ஒரு புரட்சி நடந்தால் அந்த லக்கில் உள்ள வந்து கூட்டணி ஆட்சியில் பங்கேற்று ஒரு பெரிய வரலாறு படைக்கலாம் அப்படின்னு கூட ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனால் அரசியலில் போராடி கொண்டிருப்பவர்களுக்கு, தொடர்ந்து வெற்றி பெறுபவர்களுக்கு இந்த கலை யதார்த்தம் தெரியும். இன்னைக்கு அரசியல் என்பது லேசுப்பட்ட காரியம் அல்ல. 2-3 நாட்களுக்கு முன் இறந்து போனார் நல்ல கண்ணு, அவர் எம்பியில் ஜெயிச்சாரா? இல்ல. அவரை மாதிரி நல்லவர் இந்த நாட்டில் உண்டா? மக்கள் ஓட்டு போட்டாங்களா? போடல. அப்போ மக்கள் வந்து, அதாவது தலைவர் நன்றாக இருக்க வேண்டும், நல்ல தலைவராக இருக்கணும், ஊழல் பண்ணக்கூடாது, யோக்கியமாக இருக்குன்னு நினைக்கிற மக்கள் தான் அதிகம். அப்புறம் நல்ல கண்ணு தோத்தார். இன்னைக்கு நேரத்தில் நடக்கிறத, பல காலத்துக்கு முன்பு நடந்த தேர்தல் நல்ல கண்ணு தோற்கடிக்கப்பட்டார். ஏன் தோற்கடிக்கப்பட்டார்? பலமான கூட்டணி இல்ல. நீங்க ஒரு சொந்த செல்வாங்க. இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு இறந்த அன்னைக்கு சொன்னாங்கல்ல, எத்தனை பேட்டிகள். ஒரு அரசியல்வாதியாவது நல்ல கண்ணுடைய அரசியல் வாழ்க்கை நினைத்து இன்று முதல் நல்ல கண்ணு போல் இருக்க ஆசைப்படுகிறேன், அதுதான் நான் அவருக்கு செலுத்துகிற அஞ்சலி, இரங்கல், ஒரு அரசியல் சொன்னாங்களா? சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? அப்போ இப்படிப்பட்ட சூழல்ல, இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் மத்தியில் நீங்க போய் விஜய் கிட்ட போய் நின்று ஜெயிச்சிக்க முடியுமா? ஜெயிக்க வைக்க முடியுமா? நான் இன்னும் பச்சையா சொல்றேன், 9 எம்பிக்கள் காங்கிரஸ், ஒவ்வொரு எம்பிக்கும் குறைந்தது 30-40 கோடி செலவு செஞ்சு ஜெயிக்க வச்சாங்க. உண்டா இல்லையா? பண்ணாங்க. அப்புறம் இதெல்லாம் சாத்தியமா? இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு 20 கோடிங்க செலவு பண்ணாதான் ஜெயிக்க முடியும். ஆமா, குறைந்தது 20 கோடி, அதிகபட்சம் 40, ஸ்டார் கேட்டகரியில் 40 கோடி. இப்படிப்பட்ட சூழலில் நீங்க காங்கிரஸ் வெளியே போய் ஒரு கூட்டணி அமைத்து ஜெயிக்க முடியும் நம்புறீங்க. விஜய் தருவாரா? சீட் தருவார் சார், ஜெயிக்க முடியுமாங்கிற கேள்வி இருக்கு. அதான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது ஒரு படி முன்னேறி இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். இவர் ஏன் சார் கேசி வேணுகோபால் கடைசியா வந்துதான் வந்து அக்ரிமெண்ட்ல சைன் போடுவாரு, ஆனா அவரே சிஎம் போய் பார்த்திருக்காருன்னா என்ன சார் மெசேஜ் சொல்ல விரும்புறாங்க? ஒரு 41 இடங்களும் 2 ராஜ்யசபான்னு கேட்டாங்க. 2 ராஜ்யசபாவா? 2 ராஜ்யசபா வந்து எங்களுக்கு வந்து 2 கொடுத்துருக்கணும். பார்லிமெண்ட் தேர்தலுக்கு பிறகு ஒரு ராஜ்யசபா தேர்தல் நடந்தது, அதில் எங்களுக்கு காங்கிரஸுக்கு 1 கிடைத்திருக்க வேண்டும், அதை கொடுக்கல. அதுவும் இந்த முறை கொடுக்க வேண்டியது கொடுக்கணும். ஒவ்வொரு ராஜ்யசபா தேர்தல் வரும்போதும் காங்கிரஸ்க்கு ஒன்று கொடுக்கணும். இது என்ன சார் அக்ரிமெண்ட், எழுதப்படாத விதியா? அது தெரியல, அவங்க என்ன ஆசைப்படுறாங்கன்னு தெரியல. அவங்க என்ன சொல்றாங்க, சரி 1 கொடுக்குறோம், 2 முடியாது, அப்புறம் 41 இடங்கள். இப்போ 41 இடங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. இப்போ கிரீஷ் சோடங்கர், செல்வ பெருந்தகை, சட்டமன்ற கட்சியில் ராஜேஷ்குமார் உள்ள போயிருக்காங்கல்ல, என்ன நம்பர் சொன்னா நமக்கு தெரியாது. ஆனா திமுக தரப்போது 25. லாஸ்ட் டைம் என்ன கொடுத்தாங்களோ அதே சீட்டு தான், தெளிவாக சொல்லிவிட்டார். இந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கு பம்பர் பரிசு பெற்ற ஒரே கட்சி தேமுதிக. என்ன சார் சொல்றீங்க? எந்த கட்சியும் கிடையாது. தேமுதிகவுக்கு தான் ஜாக்பாட் 10 சீட்டா? ஆமா, நான் கூட சிங்கிள் டிஜிட் தான் பல இடத்துல பேட்டி கொடுத்தேன். எனக்கு கடைசியாக கிடைத்த தகவல் 10. என்ன சார் சொல்றீங்க? அதனால காங்கிரஸுக்குலாம் பம்பர் பரிசோ ஜாக்பாட்டோ கிடையாது. ஸோ அதனால 25, 26 ஆகலாம், 27, 28, 28க்கு மேலே கிடைக்கிறதா பம்பர் ஜாக்பாட். 41 இடங்கள் சொல்லி நீங்கள் வாங்க போவது எத்தனை? ஒருவேளை இந்த நம்பருக்கு குறையக்கூடாது, 41 வந்து குறைந்து 36 இருக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் அடம் பிடித்தால் திமுக கூட்டணி விட்டு வெளியேற வேண்டிய நிலை தான், மாற்ற முடியாது சார். அந்த 41 உறுதியா இருக்காங்களா சார் காங்கிரஸ்? 41 சொல்லப்பட்ட தகவல் நீங்க சொன்னீங்களே, அகில இந்திய பொதுச்செயலாளர் கேசி வேணுகோபால் சொன்ன தகவல், திமுக தலைவரை சந்தித்த போது சொன்ன நம்பர் 41. பெருந்தவர் சொன்னாரு உங்களுக்கு 22 தரலான்னு தானே. ஸ்டாலின் சொன்ன தகவல் 22, ஆடி போயிட்டார். 22 பாதிக்கு எல்லா கட்சிக்கும் நான் இந்த முறை சீட்டு குறைக்க போறேன். 6 வாங்கிய கூட்டணி கட்சிகளுக்கும் இந்த முறை சீட்டு குறைப்பு உண்டு. அதில் ஒரு பிளஸ் விசிகாக்கு அவங்களுக்கு மட்டும் 7 ஆகலாம், 6, 7 ஆகலாம். காரணம் தேமுதிகக்கு 10 கொடுத்ததால் திரும்ப சும்மா இருக்க மாட்டார், சண்டை போடுவார். அது எப்படி புதுசா வந்த கட்சி அவங்களுக்கு 10 தரீங்க, உங்ககிட்ட கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக தொடர்ந்து கூட்டணி இருக்கிறோம், நாங்க கேட்டதை கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதுவும் இல்லாமல் விஜய்க்கு எதிராக ரொம்ப பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமா, அந்த ஒரு வலிமையான ஒரு
அவருடைய பேச்சு வந்து திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பூஸ்ட். ஓகே. திரும்ப அவருடைய ஸ்பீச் இருக்குல்ல, அதாவது திருச்சியில் சமீபத்தில் பேட்டி, விஜய் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்தால் தமிழ்நாடு தாங்காது, தமிழ்நாடு வந்து தாங்கவே தாங்காதுன்னு வலிமையான ஸ்டேட்மெண்ட். யதார்த்தங்க. நீங்க விஜயுடைய பாதை, அரசியல் பாதை எத்தனை மோசமானது என்பதை அவர் நன்றாக உணர்ந்திருக்கணும். ஏற்கனவே நிறைய முள்ளு கொட்டி கிடக்குது, கல்லு கொட்டி கிடக்குது, காம்பவுண்ட் சோர்ல எழுந்து போச்சு திடுதிப்புன்னு. ஆமா, யாருமே எதிர்பார்க்கல. அப்படி இருக்கும்போது நீங்க அதெல்லாம் 2 வருஷம் ஆச்சு. 2024 பிப்ரவரி மாதம் கட்சி தொடங்கிய பிறகு உங்களுடைய பாதையை நீங்க புது புது பிரச்சனை வரும், ஆனா எவ்வளவு சுமூத்தா கொண்டு போயிருக்கணும் ஒண்ணுமே தெரியல. கலை யதார்த்தம் தெரியல. இப்படி அரசியல் செய்ய முடியல. நீங்க மீடியாவை மீட் பண்ண மாட்டீங்க. 41 பேர் செத்தா அவங்க இடத்துக்கு போக முடியல, ஒரு ஊருக்கு போக முடியல. ஆனா நீங்க வந்து என்னால பிரச்சனை ஏற்படுது, மக்கள் பிரச்சனையை சந்திக்கிறார். நான் கேட்கிறேன், நல்ல கண்ணுடைய அஞ்சலிக்கு விஜய் வந்தார், அங்க என்ன தடியடி நடந்ததா? இல்ல. யாராவது நெரிசல சிக்கி கை கால் உடைந்து உயிருக்கு போராடுகிற நிலைமை வந்ததா? இல்ல. எப்படி வந்தீங்க? எப்படி போனீங்க? சொல்லுங்க. வந்தாரா இல்லையா? போனாரா இல்லையா பத்திரமா? அப்போ நீங்க திட்டம் போட்டு அறிவிக்கிறீங்க, கூட்டத்தை கூட்டுறீங்க. அப்போ என்னன்னா, கூட்டம் கூடி உங்களுக்கு பெரிய மாஸ், இந்த போதை, முதல்ல இந்த போதையிலிருந்து விஜய் வெளியே வரணும். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தெரியாத, அரசியல் புரியாத, யதார்த்தம் தெரியாத, ஒரே ஸ்ட்ரோக்கில் முதலமைச்சராக உட்கார்ந்து ஆசைப்படுகிற நபர் ஆட்சிக்கு வந்தால் நாடு உண்மையிலே தாங்காது. நான் திருமாவளவன் ஸ்டாண்டை ஆதரிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு கட்சியை நம்பி ஒரு கூட்டணிக்கு போனால் என்ன நிலைமை? ஸோ திமுக கூட்டணி இன்டாக்டா இந்த நிமிடம் வரை தொடர்கிற பட்சத்தில் காங்கிரஸுக்கும் பிளஸ், திமுக பிளஸ். ஒருவேளை காங்கிரஸ் வெளியே போனால் திமுக லாஸ். ஓகே சார், அந்த மைண்ட் செட்ல இருக்காங்களா சார்? நம்பர்ஸ்க்காக திமுக கூட்டணியை விட்டு வெளியே போலாங்க ஒரு மைண்ட் செட்ல காங்கிரஸ் இருக்காங்களா? சொல்ல முடியல. ஏன்னா நம்ம இதுவரை இப்போ இந்த நிமிடம் முதல் சுற்று பேச்சுவார்த்தையில் சுமூகமா போயிருக்குங்கிறாங்க. படி முன்னேற்றம் என்று திமுக தரப்பில் கிடைத்த தகவல். காங்கிரஸ்ல திமுக ஸோ அதை வைத்து நான் பேசுறேன். ஓகே. தொடராமலும் போகலாம். ஓகே, நமக்கு தெரியாது. ஓகே, ஏன்னா நம்பர் கேம் தான். ஆமா, இந்த நம்பர் கேம் அவங்க இறங்கி வந்தாதான் இந்த கூட்டணி சக்சஸ். ஓகே. திமுக ஏறி போனாங்கன்னா 2-3 தான், ஆனா அவங்க எதிர்பார்க்கறது அதிகம். ஸோ இப்போ எந்த இடத்தில் இந்த நம்பர் சரிசமமா நிற்கும் தெரியாது. ஓகே. ஆனால் நம்ம உறுதி சொல்றதுக்கு சரியா சொல்ல தெரியல. ஓகே சார், அதாவது காங்கிரஸ்க்கு 28, தேமுதிகவுக்கு 10, விசிகாவுக்கு 7ன்னு சொல்றீங்க. 2 இடதுசாரிகள் இருக்காங்க, மதிமுக இருக்காங்க. அவங்களுக்குலாம் எவ்வளவு சார் போக வாய்ப்பு இருக்கு? அது இல்லாம இஸ்லாமிய கட்சிகள் பல பேர் இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க? முஸ்லீம் லீக் கட்சிக்கு 3 வாங்கினாங்க, 2 கொடுத்தாங்க. ஆமா, ஒரு சீட் குறைக்கப்பட்டது. இந்த முறை சிபிஎம், சிபிஐ, மதிமுகக்கு ஒரு சீட்டு குறைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக நான் நம்புகிறேன். கிடைத்த தகவல் 5 குறையலாம். ஓகே. ஆமா, ஏத்துப்பாங்களா சார்? லாஸ்ட் டைம் கொடுத்ததை விட இந்த தடவை 1 குறையுதுன்னா அதை எப்படி சார் அவங்க இது பண்ணுவாங்க? பெரிய கட்சி நாங்க 173 இடத்துல போட்டிட்டோம். நாங்க இந்த முறை 13 இடங்கள், 14 இடங்கள் விட்டு கொடுக்குறோம். நீங்களும் விட்டு கொடுங்க, சமாதானப்படுத்தலாம். ஓகே, சமாதானப்படுத்தலாம். இப்போ கூட்டணி விட்டு வெளியே போய் என்ன பண்ண போறாங்க? சிபிஎம், சிபிஐ எங்க இந்த நேரத்தில் வெளியே போய் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சண்டை போடலாம், கோச்சிக்கலாம். பேச்சுக்கு வார்த்தையினுடைய முதல் சுற்று, 2ஆம் சுற்றில் என்ன ஒன்னா சண்டை போட்டுக்கலாம். ஆனா ஆப்ஷன்ஸ் வெளில எங்கேயும் உங்களால போக முடியாது. அதனால திமுக தான் இருப்பாங்க. ஒரு சீட்டு குறைத்துக் கொள்வதில் அதிக வாய்ப்பு இருக்கு. தேமுதிகவுக்கு பெரிய ஜாக்பாட்னு சொல்றீங்க. என்ன காரணத்துக்காக சார் அவங்களுக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு? திண்ணையில கடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணம் எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி தேமுதிகவுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு போல இருக்கே. அதற்கு காரணம் எல்லாம் வல்ல வேலு. என்ன சார் என்ற ஏவா வேலு அவர் எடுத்த முடிவு. அது சிஎம் ஒத்துக்கிட்டு தான் அதிசயம். ஓகே. நீங்க கேட்ட கேள்விதான் திமுக எல்லாருக்கும் ஆச்சரியம். என்னன்னா, போய் கூட்டிட்டு வாங்க, சீட்டு நான் முடிவு பண்ணி தான் சொல்லியிருப்பாரு. ஆமா. ஆனா இவர் 10 அங்க அந்த அம்மா விடாது. பிரேமலதா அவர்கள் பத்தி நமக்கு நல்லா தெரியும். எங்களுக்கு சீட்டு உறுதி பண்ணுங்க. ஸோ இவர் சீட்டு உறுதி பண்ணிட்டு கூட்டிட்டு வந்ததால தலைவரை நான் பேசிட்டேங்கன்னு சொல்லி தலைவரை கன்வின்ஸ் பண்ணதா சொல்றாங்க. ஸோ 10 சீட்டு. அதுல என்ன ஒரே ஒரு சின்ன திமுக ஆசுவாசப்படுத்திக் கொள்ள முடியும்னா 5 அவங்க கேட்கிற சீட்டு. அதாவது தேமுதிக கேட்கிற சீட்டு 5. நீங்க 5 கொடுக்கலாம். விருப்பப்பட்ட தொகுதி. அந்த மாதிரி எடப்பாடி சீட்டு கூட கொடுங்க,
அப்படின்னு சொல்றதா தகவல். ஓகே, எடப்பாடி தொகுதியை கூட கேக்குறாங்க அந்த அம்மா. எடப்பாடி நிற்கிற தொகுதி கூட கொடுங்க, நாங்க நிக்கிறோம். ஓகே, எங்களுக்கு வலிமை இல்லாத 5 தொகுதிகள் கொடுங்க, நிக்கிறோம். ஆனா நாங்க கேட்கறது வலிமையான தொகுதி எங்களுக்கு வேணும். 5 இடங்கள் கேக்குறாங்க. ஆனா சென்னையில் விருகம்பாக்கம் தொகுதி பாரசாரதி கிடைக்கும் என்றால் கிடைக்காது. சென்னையில கூட்டணியில 16 தொகுதியும் திமுக தான். இது எக்ஸ்க்ளூசிவ். ஓ, சென்னையில் 16 தொகுதியும் திமுக. எந்த கூட்டணி கிடையாது. காங்கிரஸுக்கு வேளச்சேரி கிடைக்காது. ஒருவேளை பார்த்தசாரதி மனதில் வைத்துக்கொண்டு அங்கே ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தார் விருகம்பாக்கத்தில், அந்த சீட்டு எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் கஷ்டம். ஓகே, பல்லாவரத்தில் அனகை முருகேசன் இருந்தார். ஆமா, அனகை முருகேசன், நாகபுத்தூர் முருகேசன் ஆமா இருந்தார் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒன்றா வாய்ப்பு இருக்கலாம். ஓகே, ஆனால் சென்னையில் 16 இடங்கள் முழுக்க முழுக்க இந்த முறை திமுக தான். சார், விஜய் பெரம்பூர்ல போட்டி போறாருன்னு ஒரு செய்தி வந்திருக்கு, அதன் காரணமாகவா? உண்மை, பெரம்பூர்ல விஜய் போட்டியிடுகிறார். உண்மை. பெரம்பூரை விஜய் ஏன் சார் சூஸ் பண்ணாரு? அதுக்கு என்ன காரணம்? அதாவது இந்த தாவேக்க ஒரு ஆப் கொண்டு வந்தாங்க. ஆப் மூலமாக நீங்கள் உறுப்பினராகலாம். இந்த வட்டாரத்திலேயே சென்னையில் அதிகமாக ஆப் மூலமாக 44,000 பேர் உள்ளே வந்தது அந்த ஊர் தான், பெரம்பூர் மட்டும்தான். இதுவும் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ். தாவேக்க தரப்புல சொன்னது. ஏன் அந்த இடத்த செலக்ட் பண்ணீங்கன்னா, ஒருவேளை கிறிஸ்துவர்கள் அதிகமா அப்படின்னு கேட்டேன். நீங்க அதுக்காக போறாரா? அங்க கிறிஸ்தவர்கள் இல்ல சார், முஸ்லிம்ஸ் கொஞ்சம் மெஜாரிட்டியா இருக்க. ஜமாலியா எல்லாம் அங்க இருக்கறதுனால முஸ்லிம்ஸ் இருக்காங்க. இல்ல அங்க எனக்கு தெரியும். ஆமா, நான் நிறைய சுத்தி இருக்கேன். பெரம்பூர்ல நிறைய திருச்சபைகள் கிறிஸ்தவர்கள் உண்டு. அவர்கள் நான் பழிச்சுனா தான் கேட்டேன். ஓகே, நம்மளோட பத்திரிகையாளர் அப்படிதான். ஆமா சார், நிச்சயமா. சார் என்ன சார் இப்படி கேட்டீங்க? கிடையாது, எங்களுக்கு ஆப் மூலமாக 44,000 பேர் பதிவு செய்திருக்கிறார். ஓகே, ஸோ எங்களுக்கு இன்னும் கூடுதலாக வரும். ஸோ 44,000 பேர் எங்களுக்கு இப்போ அக்கௌண்ட்ல இருக்காங்க. ஓகே, நாங்கள் ஃபைட் பண்ணும்போது இன்னும் எங்களுக்கு விஜய் போட்டியிட்டால் அது டபுள் ஆகலாம். ஓகே, ஸோ எங்களுக்கு அதனால அந்த இடம் வந்து நீக்கலான்னு சொல்லி விஜய் முடிவு செய்திருக்காங்க தகவல். ஆதவர்ஜுனாவும் அதே போல ஆனந்த் அவர்களும் சென்னையில தான் நிக்க போறாங்க போல இருக்கே சார். விருகம்பாக்கம் டி நகர்னு கேள்விப்படுறோம், உண்மையா அது? தெரியல, டி நகர்னு சொல்றாங்க. ஓகே, அது என்ன முடிவு எடுக்க போறாரு தெரியல. ஓகே சார், குறிப்பாக இன்னொரு கேள்வி சார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேப்பாக்கம் திருவல்லிக்கையிலிருந்து திருவாரூருக்கு போறாருன்னு வந்து ஒரு ஹேஷியமா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மைதானா? வாய்ப்பு இல்லை, எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ரிமோட், நம்புற மாதிரி இல்லை. ஓகே, அவங்களுக்குலாம் வந்து அக்சஸ் பக்கத்துலேயே இருக்கணும், கரெக்டாக ஈஸியாக போக முடியும். ரெண்டாவது சேப்பாக்கம் சிறிய தொகுதி, மேபி திருவாரூர் நம்பர் எனக்கு தெரியல, ஆஃப்டர் எஸ்ஐஆர் என்ன நம்பர் தெரியல. பட்டு சேப்பாக்கம் தான் அவருக்கு சரியா இருக்கும், அதுதான் சூஸ் பண்ணுவார் நான் நம்புறேன். ஓகே சார். சார், அதே போல இளைஞர் அணிக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தரணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உதயநிதி எங்கெங்கெல்லாம் சிஎம் பேசுறாரோ உங்க கோரிக்கையாவே வைக்கிறாரு. இந்த முறை வந்து பல புதிய முகங்களை நம்மளால பார்க்க முடியுமா சார் சட்டசபையில திமுக ஒருவேளை ஜெயிச்சா? சென்னையில் வந்து வேளச்சேரியை வந்து இளைஞர் அணி சார்பில் ஜோயல் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று உதயநிதி வற்புறுத்துவதாக தகவல். ஓகே, அது முடிவு தலைவர் கையில் தான். ஆனால் ஜோயலுக்கு என்ன விருப்பம்னு கேட்டிங்கன்னா, என்ன தயவுசெய்து தூத்துக்குடியிலே விட்டுருங்க, ஏன்னா இப்போ அனிதா நிற்கல. என்ன சார் சொல்றீங்க? அப்படி ஒரு தகவல் பரவிட்டு. ஓகே, ஸோ அதனால எனக்கு தூத்துக்குடியே கொடுங்கன்னு கேட்குறாரு. மேபி உதயநிதி நெருக்கடியால் ஜோயல் சென்னைக்கு வரலாம், அல்லது வேற இளைஞர் அணிக்கு சென்னையிலே 2 பேர் கிடைக்கலாங்கிறாங்க. ஓகே, இந்த முறை ஒரு 40 தொகுதிகளை இளைஞர் அணிக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு லிஸ்ட் வந்து உதயநிதி கொடுத்திருப்பதாக தகவல். இதுல 40 பேருக்கு எப்படி சாத்தியம்? அதிர்ஷ்டம் அடிக்குமா, 40ல கொஞ்சம் பேருக்கு அடிக்குமா நமக்கு தெரியாது. அதிமுக கூட்டணிக்குள்ளார வருவோம். அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி எப்படி பார்கெயின் பண்ணுவார்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். லாஸ்ட் டைம் பாஜக எத்தனை சீட்டு கேட்டாங்க, எத்தனை சீட்ல சுருக்குனாருங்கிறது நமக்கு தெரியும். என்ன சார் நடக்க போகுது? என்டிஏ கூட்டணி எப்படி ஷீட் ஷேரிங் முடிய போகுது? 2 நாட்களுக்கு முன்பு சென்னையில் நடந்த கூட்டத்தில் நயினார் நாகேந்திரன் பாஜகவுடைய மாநில தலைவர் 30 பேர் எம்எல்ஏ ஆவார்கள், அதில் அதிர்ஷ்டம் அடித்தால் கொஞ்சம் பேர் அமைச்சராகலான்னு பேசினார். ஸோ 30ன்றது ஒரு நம்பராக இருக்கலாம். அவங்க ஏற்கனவே போய் லிஸ்ட்டு கொடுத்துட்டு வந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு நயினார் நாகேந்திரம் முருகனும் போய் ஒரு 55 பேர் கொண்ட பட்டியல் கொடுத்துட்டு வந்தாங்க. ஓகே, ஸோ 21 வாங்கினாங்க 2021 தேர்தலில். 21 இடங்கள். இந்த முறை ஒரு 4 இடங்கள் கூடி 25 கிடைப்பதற்கு பாஜக வாய்ப்பு இருக்கு. ஓகே, இது எனக்கு தெரியும். மற்ற இடங்களை இன்னும் முடிவு செஞ்ச மாதிரி தெரியல. ஓகே சார், பாமக இருக்காங்க, அவங்க பாமகக்கு 17+1. ஓகே, பெரியவர் வந்துருவாரா சார்?
முடிவெடுக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன முடிவு எடுப்பார் நமக்குமே தெரியாது. என்ன என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? ராமதாஸுக்கு 2 அழுத்தம் வருகிறது. என்ன அழுத்தம் சார்? சொந்த குடும்பத்திலிருந்து ஒரு அழுத்தம், என்டி அலையன்ஸுக்கு போயிடலாம். ஓகே, என்டி அலையன்ஸ் போயிட்டு மகனோட காம்ப்ரமைஸ் பண்ணலாம், இல்லை காம்ப்ரமைஸ் பண்ணலாம். எடப்பாடி கூப்பிடுறாரு. ஓகே, எடப்பாடி அழைப்பதன் பேரில் நம்ம என்டி அலையன்ஸுக்கு போயிடலான்னு வந்தோம். அவருக்கு இன்னொரு இடத்துலேருந்து ஒரு அழுத்தம் வருகிறது. கிடையாது, நீங்கள் விஜய் பக்கம் தான் போக வேண்டும். அதுவும் குடும்பத்துல இருந்தா? அது இன்னொரு பக்கம்னு சொல்லிட்டேனே. சரி, அதுக்கு நேரடியாக பதில் சொல்ல முடியாது. ஓகே, இன்னொரு பக்கத்துலேருந்து ஒரு அழுத்தம், கடும் அழுத்தம். ஓகே, நீங்கள் விஜய் பக்கம் போகணும். ஸோ ஒரு விஜய் பக்கம் போவதா அல்லது என்டி அலையன்ஸில் எடப்பாடி அழைப்பை ஏற்பதா தவிக்கிறார். சசிகலா சார் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, பேர் வைக்கல, என்ன பண்ண போறாங்க? பேர்லாம் வைக்க முடியாது. எப்பவுமே கட்சி பேர் அறிவித்து விட்டு பிறகுதான் கொடி அறிமுகம் செய்வாங்க. ஆமா, இதில் எப்படி கொடி அறிமுகம் செஞ்சுட்டு கட்சி? அதான் எனக்கு தெரியல. இந்த சமீபத்தில் நீங்கள் வந்து ஐயா பாமகன்னு அவங்க கட்சியோட ஆரம்பிக்க போகிறத சொன்னாங்க. ஏன் ஆரம்பிக்கல? ஏன் பாமகன்னு கிளைம் பண்ணுறாரு? கட்சி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி திரும்ப கொண்டு வரதுக்கு குறைந்த கால அளவு சரியாக இருக்காது. ஓகே, ஒரு நீண்ட நெடிய நாட்களாகும். ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் அவருடைய தம்பி திவாகரன் வைத்திருக்கிற அண்ணா திராவிடர் கழகம், அந்த கழகத்தின் சார்பாக போட்டியிடுவார்கள். ஒரு 50 தொகுதி போட்டிடுவாங்க, அவ்வளோதான். ஒரு பெரிய சலசலப்பெலாம் இருக்காது. சார் விஜய் தலைமையில் கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கா சார்? யாராவது போவாங்களா? காங்கிரஸுக்காக விஜய் காத்திருக்கிறார். மறைமுகமாக, நேரடியாக, இன்னும் என்னென்னலாம் விதமாகவோ பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. வந்து விடுவார்கள் காங்கிரஸ் அப்படின்ற ஒற்றை நம்பிக்கை விஜய் காத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை பொய்க்குமா இல்லை பழிக்குமா? தெரியாது, சொல்ல முடியாது. சார் 5ஆம் தேதி ராஜ்யசபாவுக்கான நாமினேஷன் லாஸ்ட் டேட்டு சார். 5ஆம் தேதிக்குள்ளார திமுக கூட்டணி தான் காங்கிரஸ் தொடருதுங்கிற ஒரு சிக்னலாவது அவங்க கொடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, தொடருகிற பட்சத்தில் ஒரு சீட்டு உண்டு, ஒரு ராஜ்யசபா உண்டு. அது யார் வர போகிறாங்கன்னு தெரியல. ஓகே, ஆமாம், தமிழகத்தை சேராதவர் உள்ளே வரப்போகிறாரா? அது ஒரு புது ட்ரெண்டு. திமுக இது வரைக்கும் யாருக்கும் வெளி ஸ்டேட்ல இருந்து யாருக்கும் கொடுத்தது கிடையாது. யாரும் கொடுத்த லீடர்ஸ் கொடுத்தது இல்லை. அப்படி ஒரு நெருக்கடி வந்தால் கொடுத்து ஆகணும். ஒன்று கொடுக்குறோம், அது நாங்கள் பார்த்துக்கிறோம், விட்டுருன்னு சொல்லலாம். ஆனால் இந்த முறை திமுகவில் இருக்கிற எம்பிக்களில் யாருக்கு ரீட்டைனிங் இல்லைங்கிறாங்க. புதிய முகங்கள் வரலாம் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. சிவா அவர்களுக்கு ரீட்டைனிங் இல்லையா? தெரியல, நான் சொன்ன வார்த்தை அதுதான். ரொம்ப டீப்பாக போக முடியாது. ஓகே சார். சார் 2 கூட்டணி கட்சி தேமுதிக ஒன்று கொடுக்க போறாங்க, அதே போல வந்து காங்கிரஸ்க்கு ஒன்று கொடுக்க போறாங்க. அப்படின்னா 2 திமுக தான் போகுது. ஆமாம், 2 தான். 2மே புதுமுகங்கள் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக அறிவாலய வட்டார தகவல். அது யாருக்கு யோகம் அடிக்கும் தெரியல. ஓரளவுக்கு மாவட்டத்தில் ஒருத்தர் இருப்பார், அடிக்கலாம், யூகிச்சிங்க. யாருன்னு எனக்கு தெரியுது, புரியுது. ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கூட போய் பேட்டி எடுங்க. ஓகே சார். ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஒரு கடந்த சில ஆண்டுகளாக ஓபிஎஸ் உடைய முடிவுகள் ரொம்ப ரொம்ப தவறான முடிவுகளாக தான் எடுத்திருக்காரு. ஸோ இந்த முடிவை நாம் எப்படி பார்க்குறது? ஏன் திமுகவை சூஸ் பண்ணாரு? எடப்பாடிக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக மட்டும்தான் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் சேர்ந்திருக்காரா? என்ன காரணத்துக்காக ஓபிஎஸ் திமுகவில் சேர்ந்தார் சார்? எடப்பாடி அவர்களுக்கு எதிர்காலம் இருக்கக்கூடாது என்பதில் ஆசைப்பட்டவர் ஓபிஎஸ், மறுக்க முடியாது. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து என்னை எப்படியா சேர்த்துங்க, பதவியே வேண்டாம், எந்த கண்டிஷனும் போடலாம் சொன்னார். கெஞ்சாத குறை சார். ஆமாம். ஸோ அந்த கட்டத்துக்கு வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி ஏன் வந்து கட்சி வந்து இன்றைக்கு திமுக இருக்கிற நிலை, திமுக கூட்டணியின் பலம், இதெல்லாம் வைத்துக்கொண்டு அவரை இன்னைக்கு சேர்த்துருக்கலாம். அதாவது அவரால் வந்து திமுக பலம் பெறுமா பலம் பெறாதா என்பது வேற டிபேட், அதுக்குள்ள நான் போகல. ஆனால் அதிமுகவுக்கு ஓபிஎஸ் தேவையா தேவையான தேவை. ஏன்னா அந்த கட்சியில் எல்லா சுகத்தையும் அனுபவித்து, எல்லா பதவிகளையும் அனுபவித்து அவரை போய் திமுக அனுப்புறது காரணம் யாருன்னா எடப்பாடி தான், வேற யாருமே கிடையாது. இவர் போய் சேர்ந்தாரு, அது தவறு, செய்திருக்கக்கூடாது, தவறு, இல்லை அரசியலை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நான் ஒத்துப்பேன். என்னுடைய கருத்தும் அதுதான். ஆனால் நீங்கள் ஒரு திமுகவுக்கு நேர்மாறான கட்சி அதிமுக, இந்த பக்கம் இருக்காங்க, அந்த பக்கம் போகலாம், அந்த பக்கம் இந்த பக்கம் வரலாம், வேற. ஆனால் நீங்கள் வைத்திலிங்கமே போயிட்டாரு, இன்னும் பல அதிமுக முன்னணி வீரர்களாக இருந்தவங்களாம் போயிருக்காரு, கே சார் போயிருக்காரு, சேகரபாபு போயிட்டாரு, எல்லாம் போய்க்கலாம். ஆனால் நீங்கள் ஓபிஎஸ் அடைந்த உயரம் இருக்குல்ல,
அந்த உயரம் மற்ற யாருக்குமே கிடைக்காத உயரம். 3 முறை முதலமைச்சர். ஆமாம், அதாவது மற்ற அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு போன யாருக்கும் கிடைக்காத உயரம் ஓபிஎஸ்க்கு மட்டும் கிடைச்சு. ரெண்டாவது, இவர் பரதர், இவர் லட்சுமணர், அப்புறம் பணிமானவர், அப்புறம் என்னெல்லாம் பட்டம் இருக்கோ, நம்பிக்கைக்கு, விசுவாசிக்கு, இன்னும் தமிழ் என்னெல்லாம் அகராதிக்கு இருக்கோ அத்தனைக்கும் இவர்தான் ஓபிஎஸ். அதுக்கு மறுபெயர் ஓபிஎஸ். அப்படியே நடந்துக்கிட்டவர். நான் என்ன கேட்குறேன், உங்களுடைய மகனின் எதிர்காலம் அரசியல் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கலாம். எப்படியாவது எடப்பாடி கிட்ட ஏதாவது ஒரு வகையில் பாருங்க, நான் ஒதுக்கி கொடுக்குறேன், என் பசங்களுக்கு எதாவது வழிகாட்டுங்க, ஏதோ ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுங்க அப்படின்னு வெளிப்படையாக யாராச்சும் கேட்டுக்கலாம். அவருக்கு அந்த வாய்ப்பும் எடப்பாடி தரலன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஒன்று மட்டும் புரியல, ஓபிஎஸ் உள்ளே வந்தால் தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வரும். அதாவது தவறு செய்வது அரசியல் ரொம்ப சகஜம். அது ஒருத்தர் திட்டிக்கிட்டு மீண்டும் ஒரு பரஸ்பர நட்போடு இல்லை பரஸ்பர புரிதலோடு உள்ளுக்குள்ள செயலாற்றுவதும் பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட அரசியலில் அதாவது நாஞ்சில் சம்பத் அவர் எனக்கு பிடித்தமானவர். ஆனால் எங்கே போனால் எப்படியெல்லாம் மாறுறார். ஒரு பேச்சாளர், அதாவது கொள்கைக்காக பேசுகிறேன்னு சொன்னால் நாஞ்சில் சம்பத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் கொண்ட கொள்கை ஒன்றும் கிடையாது. கொண்ட கொள்கைன்னு சொன்னார்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு யாருக்காவது கேட்டாருன்னா சொல்ல முடியுமா? அவரால் சொல்ல முடியுமா? முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அரசியலில் ஒரு சித்தாந்தத்தை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன கலைஞரும் பாஜகவில் இருந்திருக்கிறார், வைகோவும் பாஜகவில் இருந்திருக்கிறார், கூட்டணியில் இருந்திருக்காங்க. அதான் சொல்றேன், கூட்டணியில். அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு கேட்டால் நாங்கள் ஒரு குறைந்த அம்ச திட்டம், செயல் திட்டம் என்ன வேணா சொல்லிக்கலாம். ஓகே, அதெல்லாம் கடந்து எடப்பாடிக்குள் இருப்பது என்ன, அதை அவங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் கொஞ்சம் உள்ளே இறங்கி பேசி சரி பண்ணிக்கலாம். உங்கள் பதவிக்கு எந்த பங்கம் வராது. ஓகே, நம்ம கட்சி உண்மையிலே டேமேஜாக இருக்குது, அதை சரி பண்ணிக்கணும், அதுதான் முக்கியம். ஓகே சார். பாஜக பாஜக ஓபிஎஸ் கைவிட்டாங்களே சார். அதாவது வாழ்நாள் முழுக்க சமீப காலமாக ஒரு 10 ஆண்டு காலமாக பாஜகவுக்கு ரொம்ப விசுவாசமா இருந்தாரு. அப்பேற்பட்ட பாஜகவும் ஓபிஎஸ் கைவிட்டாங்களே, இதை நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அவங்களையாவது எடப்பாடியை ப்ரெஷர் பண்ணி உள்ளார சேர்ப்பதற்கோ அல்லது ஒரு கூட்டணியாக கொண்டு வரதுக்கோ ஆன முயற்சிகள் எடுத்திருக்கலாம். பாஜகவும் ஏன் சார் அவர் கைவிட்டாங்க கடைசி நேரத்தில்? பிரவீன் தொகாடியா அப்படின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டீங்களா? இது ஒரு பவர்ஃபுல் நேம் இன் பிஜேபி சைடில், ஆர்எஸ்எஸ் சைடில் பவர்ஃபுல் நேம். ஆமாம். அவர் எங்கே இருக்கார் யாருக்கா தெரியுமா? ஏன் கைவிட்டாங்க தெரியுமா? அண்ணாமலை இன்னைக்கு கிட்டத்தட்ட கைவிட்ட மாதிரி தான். மாநில தலைவராக இருந்தார். இன்றைக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினால் பரபரப்பை கூட்டுகிறார், எல்லா செய்தியாளர்களும் சமாளிக்கிறார், எல்லாம் உண்டு. ஆனால் பாஜக கைவிட்டு விட்டது, அதான் உண்மை. அவர் கொண்டாடி இன்னொரு பதவி கொடுப்பதற்கு பாஜக தயாராகலை. காரணம், பாஜக தலைமையை நம்ப வைத்து குழியில் தள்ளினார். ஸோ பாஜக யாரெல்லாம் குழியில் தள்ளிச்சுன்னா வேற, ஓபிஎஸ் எதுக்கு எடுத்துக்கணும்? நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் மேலே எழுந்து கொண்டே இருக்கணும். அதே நேரத்தில் உங்கள் சரௌண்டிங்ஸும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு எடப்பாடிக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தக்க வைத்துக்கணும். ஆமாம், பதவியை தக்க வைத்து. ஓபிஎஸ்க்கு அது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதில்ல, ஏன் தக்க வச்சுக்க முடியல? வெளியே போனார், உள்ளே வரார், வெளியே போனார், உள்ளே வரார், உள்ளே வெளியே ஆட்டம் எப்படி பயனாக இருக்கும்? அவர் செஞ்ச தர்ம யுத்தம் தான் முதல் தவறா சார், பெரிய தவறா சார்? இல்லை, அவர் அதுலேருந்து எடுத்த எல்லா முடிவும் தவறான முடிவு. ஓகே, திமுகவில் சேர்ந்திருக்காருன்னா என்ன சார் கோரிக்கையை வச்சிருக்காரு? என்ன சொல்லி திமுகவில் அவரை சேர்த்திருக்காங்க? என்ன பதவி? திமுகவில் ஒரு அமைச்சராக கூட கேட்டிருக்கலாம், அது என்ன நமக்கு தெரியாது. ஆனால் எனக்கு கிடைத்த தகவல் சபாநாயகர். அவருடைய உடல்நிலை மற்றும் செயல்பாடுகள் எல்லாம் பார்த்து சபாநாயகர் கொடுத்தாங்கன்னு தெரில. கொஞ்சம் ஓடி ஆடி வேலை செய்வது அவருக்கு சிரமம் இருக்குது, ஹெல்த் இஷ்யூ இருக்குது. ஸோ அதனால் அவருக்கு திமுக ஆட்சி அமைந்தால், இவரும் ஜெயித்திருந்தால் மீண்டும் அவருக்கு சபாநாயகர் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சபாநாயகர் அமர்ந்தால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி
இவரை பார்த்து வணக்கம் வைக்கிற நிலைமைக்கு வர வேண்டும். அந்த பதவி போதும் அது உள்ளூர் மகிழ்ச்சி தான். ஓகே. தன்னை பழிவாங்கியவரை தன் முன்னே நிற்கும்போது கையெடுத்து கும்பிடுகிற காட்சி ஒவ்வொரு நாளும் சட்டமன்ற அந்த கூட்டம் தொடர்கிற போது அது ஓபிஎஸ்க்கு மகிழ்ச்சி தரலாம். அதை விட முக்கியம், நீங்கள் உங்களை உண்மையிலே ஒரு நீங்கள் தேனி பெரியகுளம் அந்த சொந்த ஊர் விட்டுருங்க, தமிழ்நாடு முழுவதும் ஒரு அதிமுக தலைவராக போராடி கொண்டிருக்கிறார், அவருக்கு ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல செட்டில் ஆக மாட்டாரா அப்படின்னு நினச்சி. ஆனால் திமுக செட்டில் ஆகணும்னு நினச்சிட்டு எந்த அதிமுக நினச்சே இருக்க மாட்டாங்க. ஆமாம், நிச்சயமாக நினச்சிருக்க மாட்டாங்க. அப்போ திமுக போகிறது மிகப்பெரிய தவறு. அவர் போய் இப்போ ஒன்றும் வேண்டாம், அவர்கிட்ட ஒரு 5 தொகுதி கொடுத்து ஜெயிக்க வச்சிருவாங்க. நிச்சயம் மாட்டார். அவர் தொகுதி மட்டும் தான் பார்த்துப்பார். உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் கேட்டீங்கல்ல, அந்த சசிகலா அவர்கள் முதலமைச்சராகிற அந்த தருணத்தில் தர்மயுத்தம் செய்யாமல் போய் பெரிய குளத்தில் உடம்பு சரியில்லை மனசு சரியில்லைன்னு சொல்லி ஒரு 15 நாள் படுத்துருந்தான்னு வச்சுங்க, ஒரு பிபி ஹை ஆகி போச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்து ஃபோர்ஸ் கொடுத்தாருன்னு வச்சுங்க, 17 நாள் ஒரு சிஎம் இருந்திருப்பார், தொடர்ந்து இருப்பார். அந்த பொறுமை கூட இல்லை. கேட்டால் பொறுமைசாலி, பணிவானவர், எதை சொன்னாலும் கேட்டுப்பார். அப்போது நீங்கள் அரசியலை எந்த இடத்துல கவனிக்க தவறுகிறீர்கள். ஸோ நீங்கள் இப்போ பாஜக சசிகலாவை அந்த வழக்கில் உள்ளே போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அடுத்தடுத்து நீங்கள் யூகிக்கணும். அதுதான் அரசியல். அப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. சசிகலா சொன்னாங்களே 39 ஆண்டுகால அனுபவம். என்ன அனுபவம் இருக்குது? சசிகலா ஜெயலலிதாவை கட்டி ஆண்டார் அப்படின்னு ஒரு இமேஜ், அது மட்டும் போதுமா? கிடையாது. நீங்கள் அரசியலில் என்ன மாற்றம் வரும் யூகிக்கணும். யார் இவர், எப்படி செயல்படுவார், இவரை பக்கத்தில் வச்சுக்கலாம் வேண்டாமா? எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பல கட்ட பரிசோதனைகளை செய்து தன் பக்கத்தில் சில நம்பிக்கையான தளபதிகளை சசிகலா வைத்திருக்கணும். அதுதான் அரசியல். அதான் செஞ்ச மிகப்பெரிய தவறுன்னு சொல்லுவார். அது ஆமாம், அந்த மாதிரி தான் ஓபிஎஸ் தனக்கு கிடைத்த வாய்ப்பையெல்லாம் தவற விட்டார். நீங்கள் தர்மயுத்தம் செய்து திரும்ப அதிமுகவில் சேர்ந்து 4.5 வருஷம் டெப்டி சிஎம் வந்தீங்களா, அந்த நேரத்தில் எத்தனை பேர் நீங்கள் வளர்த்தீங்க? சரி, பிரிஞ்சு போனீங்க. 2021க்கு பிறகு பிரிந்து போனீர்கள். எத்தனை பேர் வளர்த்தீர்கள்? உங்கள் பக்கம் யார் இருக்கா? யாருமே இல்லை. எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க. உங்களுக்காக போராடிய கேபி முனுசாமி இன்னைக்கு எங்கே இருக்கார்? எடப்பாடி கூட இருக்கார். இன்னைக்கு என்ன சொல்கிறார்? நம்பிக்கை துரோகி, திமுக போனது தப்புன்னு சொல்கிறார். அந்த ஓபிஎஸ்ஸுக்காகத்தான் முதல் குரல் கொடுத்தவர் முனுசாமி, கேபி முனுசாமி. பார்த்துருப்பீங்க. ஆமாம். இந்த பக்கம் பிஹெச் பாண்டியனும் முனுசாமி கையை பிடிச்சி தூக்கும் போது தான் அதிமுக பெரிய பிரளயம் ஏற்பட்டது. அந்த முனுசாமி கூட உங்களால் தக்க வச்சுக்க முடியல. ஸோ அரசியலில் நீங்கள் தொடர்ந்து நீடிப்பதற்கு, தலைவராக இருப்பதற்கு, தலைமை பதவி வந்த பிறகு நிறைய விஷயங்களை அனுசரணையாக நடந்து அவர் நீங்கள் உங்களை ஏற்றுக்கிட்ட தான் தலைவர். பட் ஆனால் தலைவர் என்ற இந்த மமதை ஏறக்கூடாது. ஏன்னா நீங்கள் கரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாது. நீங்கள் ஏதோ வந்தீங்க, ஒரு இடைக்கால ஏற்பாட்டில் இருந்தீங்க, முதலமைச்சராக இருந்தீங்க, அவ்வளோதான். ஆனால் அதன் பிறகு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். உண்மையிலே ஒரு அதிமுகவுக்கு விசுவாசமாக இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா ஒரு அதிமுக விசுவாசமாக இருந்து தன்னுடைய சொந்த பலத்தில் அவர் நம்பிக்கை இருந்தால் அதிமுக வந்திருக்க மாட்டார். நிச்சயம். ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசிய நன்றிக்கு வேண்டும் சார். நன்றி.